அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தமிழ் களஞ்சியம் 6th தமிழ் இயல் 3 முக்கியமான 30 வினாக்களை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஔவையார். ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஔவையார். 2வது கொஷின், புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? ஆன்சர் பாரதியார். புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? ஆன்சர் பாரதியார். 3வது கொஷின், அறிவியல் ஆத்திச்சூடி என்ற கவிதையின் ஆசிரியர்? ஆன்சர் நெல்லை சு. முத்து. அறிவியல் ஆத்திச்சூடி என்ற கவிதையின் ஆசிரியர் நெல்லை சு. முத்து. 4வது கொஷின், தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர்? ஆன்சர் நெல்லை சு. முத்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர்? ஆன்சர் நெல்லை சு. முத்து. 5வது கொஷின், நெல்லை சு. முத்து டேஷுக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார்? ஆன்சர் 80. நெல்லை சு. முத்து டேஷுக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார்? ஆன்சர் 80. 6வது கொஷின், நெல்லை சு. முத்து எந்தெந்த நிறுவனங்களில் பணியாற்றியவர்? ஆன்சர் இவை அனைத்தும்: விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். நெல்லை சு. முத்து எந்தெந்த நிறுவனங்களில் பணியாற்றியவர்? ஆன்சர் இவை அனைத்தும். 7வது கொஷின், வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர்? ஆன்சர் மகாகவி பாரதியார். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர்? ஆன்சர் மகாகவி பாரதியார். 8வது கொஷின், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். ஆசிரியர்? ஆன்சர் பாரதியார். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். ஆசிரியர்? ஆன்சர் பாரதியார். 9வது கொஷின், ரோபோ என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர்? ஆன்சர் காரல் கபெக். ரோபோ என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர்? ஆன்சர் காரல் கபெக். 10வது கொஷின், ரோபோ என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் அடிமை. ரோபோ என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் அடிமை. 11வது கொஷின், உலகில் முதன்முறையாக சோபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு? ஆன்சர் சவுதி அரேபியா. உலகில் முதன்முறையாக சோபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு? ஆன்சர் சவுதி அரேபியா. 12வது கொஷின், சோபியா என்ற ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு எது? ஆன்சர் ஐநா சபை, ஐக்கிய நாடுகள் சபை. சோபியா என்ற ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு எது? ஆன்சர் ஐக்கிய நாடுகள் சபை. 13வது கொஷின், அப்துல் கலாம் அவர்களுக்கு லிலியன் வாட்சன் எழுதிய டேஷ் நூல் மிகவும் பிடிக்கும்? ஆன்சர் விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். அப்துல் கலாம் அவர்களுக்கு லிலியன் வாட்சன் எழுதிய டேஷ் நூல் மிகவும் பிடிக்கும்? ஆன்சர் விளக்குகள் பல தந்த ஒளி. 14வது கொஷின், அப்துல் கலாம் எந்த நூலை படித்தபோது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றார்? ஆன்சர் விளக்குகள் பல தந்த ஒளி. அப்துல் கலாம் எந்த நூலை படித்தபோது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றார்? ஆன்சர் விளக்குகள் பல தந்த ஒளி. 15வது கொஷின், நோ என்னும் எழுத்து
ஓரெழுத்து ஒரு மொழியாக டேஷ் என்னும் பொருளில் வரும். ஆன்சர் துன்பம். நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக டேஷ் என்னும் பொருளில் வரும். ஆன்சர் துன்பம். 16வது கொஷின், ராமன் விளைவு வெளியிட்ட ஆண்டு. ஆன்சர் பிப்ரவரி 28, 1928. ராமன் விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆன்சர் மார்ச் 28, 1928. 17வது கொஷின், இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்று தந்தவர். ஆன்சர் சர் சி.வி. ராமன். இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்று தந்தவர். ஆன்சர் சர் சி.வி. ராமன். 18வது கொஷின், தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள். ஆன்சர் பிப்ரவரி 28. தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள். ஆன்சர் பிப்ரவரி 28. 19வது கொஷின், என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் என்ற வரியின் ஆசிரியர். ஆன்சர் நெல்லை சு. முத்து. என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் என்ற வரிகளின் ஆசிரியர். ஆன்சர் நெல்லை சு. முத்து. 20வது கொஷின், 1997 மே மாதம் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளரான கேரி கேஸ்ப்ரோவை தோற்கடித்த மீத்திறன் கணினியின் பெயர். ஆன்சர் டீப் ப்ளூ. 1997 மே மாதம் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளரான கேரி கேஸ்ப்ரோவை தோற்கடித்த மீத்திறன் கணினியின் பெயர். ஆன்சர் டீப் ப்ளூ. 21வது கொஷின், ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் சர் சி.வி. ராமன். ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் சர் சி.வி. ராமன். 22வது கொஷின், மொழி என்பதற்கு டேஷ் என்னும் பொருள் உண்டு. ஆன்சர் சொல். மொழி என்பதற்கு டேஷ் என்னும் பொருள் உண்டு. ஆன்சர் சொல். 23வது கொஷின், இந்தியா நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோளின் எடை என்ன? ஆன்சர் 525. இந்தியா நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோளின் எடை என்ன? ஆன்சர் 525. 24வது கொஷின், அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் நெல்லை சு. முத்து. அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் நெல்லை சு. முத்து. 25வது கொஷின், உடல் நோய்க்கு டேஷ் தேவை? ஆன்சர் ஔடதம். ஔடதம்னா மருந்து. உடல் நோய்க்கு டேஷ் தேவை? ஆன்சர் ஔடதம். 26வது கொஷின், பிரித்து எழுதுக. அவ்வுருவம் என்பதனை பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆ கூட்டல் உருவம். அவ்வுருவம் என்பதனை பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆ கூட்டல் உருவம். 27வது கொஷின், சேர்த்து எழுதுக. ஔடதம் ப்ளஸ் ஆம் என்பதனை சேர்த்து எழுதுக. ஆன்சர் ஔதடமாம். சேர்த்தெழுதுக. ஔதடம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுதுக. ஆன்சர் ஔதடமாம். 28வது கொஷின், எதிர்ச்சொல் ஐயம் என்பதன் எதிர்ச்சொல். ஆன்சர் தெளிவு. ஐயம் என்பதன் எதிர்ச்சொல். ஆன்சர் தெளிவு. 29வது கொஷின், தமிழுக்கு நிகரான ஆங்கில சொல்லை கண்டறிதல். நுண்ணறிவு. ஆன்சர் இன்டெலிஜென்ஸ். நுண்ணறிவு. ஆன்சர் இன்டெலிஜென்ஸ். 30வது கொஷின், மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். ஆன்சர் மெய்யெழுத்துக்கள் 18 ஆயுத எழுத்து. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். ஆன்சர் மெய்யெழுத்துக்கள் 18 ஆயுத எழுத்து. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.